நீங்க ஒரு என்ஆர்ஐ யூஏஇல இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களோட டாக்ஸஸை நீங்க என்ன பண்ண முடியும்? ஜீரோவுக்கு கொண்டு வர முடியும். முதல்ல அந்த டாக்ஸஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது டிடிஏஏ, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். எல்லாருமே எதுக்கு யூஏஇ அப்படின்ற ஒரு கண்ட்ரியை ப்ரிஃபர் பண்றாங்கன்னாக்கா அங்க இன்கம் டாக்ஸே இல்லைங்க. வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை அவாய்டே பண்ண முடியாது. ஒன்று டெத்து, இன்னொன்று டாக்ஸஸ். பட் இந்த டாக்ஸஸை இந்த ரிச் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அதை அவங்க மினிமைஸ் பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் என்ன பண்ணலாம்? அந்த டாக்ஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை நீங்களும் ஆப்டிமைஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் யூஏயில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, மொரீஷியஸில் இருக்கீங்கன்னா அந்த டாக்ஸையே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸை ஜீரோக்கே கொண்டு வரலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு என்ஆர்ஐ யூஏஇல இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட டாக்ஸஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜீரோவுக்கு கொண்டு வர முடியும். அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் எதனால் யூஏஇல இருக்கிற அந்த ஒரு என்ஆர்ஐஸ்க்கு ஜீரோ டேக்ஸ், இதை நீங்கள் எப்படி அவைல் பண்ணலாம், இதை நீங்கள் அவைல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்ட் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், எதனால் எல்லாருமே இதை அப்ளிகபிளாக எடுத்துகிட்டு போகிறது இல்லை அந்த பெனிஃபிட்டை, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஏயில் இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக தப்பா, நான் ஆப்டிமமாக ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீமில் தான் பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், ஒரு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா எங்களோட சப்போர்ட், எங்களோட ரெக்கமெண்டேஷன், எங்களோட அட்வைசரி 100% ஃப்ரீ ஃபார் யூ. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக ஒரு crore பற்றி ஆகலாம், இல்லை கொஞ்சம் நிறைய காசு சேர்க்க முடியும்னாக்கா ஈவன் 10 crore ஒரு பெரிய ஒரு இலக்குன்னா சொல்ல முடியாது உங்களால். ஸோ ஓகே, ஸோ எப்படி நீங்கள் டாக்ஸஸை ஜீரோவுக்கு கொண்டு வரலாம்? முதல்ல அந்த டாக்ஸஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது டிடிஏஏ, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இந்த ஒரு ட்ரீட்டியை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கண்ட்ரி சைன் பண்ணிப்பாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் மல்டிபிள் டாக்ஸஸை பே பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தியாவிலேருந்து யூஏக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்கே இருக்க காசை இன்கம்மை ஏர்ன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ சில நேரங்களில் அந்த ஒரு கண்ட்ரிலையுமே டேக்ஸ் இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணுற கண்ட்ரிலையும் டேக்ஸ் இருக்கலாம். 2 டேக்ஸை அவாய்டு பண்ணுறது தான் டிடிஏஏ. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாருமே எதுக்கு யூஏஇ அப்படின்ற ஒரு கண்ட்ரியை ப்ரிஃபர் பண்ணுறாங்கனாக்கா அங்கே இன்கம் டேக்ஸே இல்லைங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பர்சனல் ப்ரொஃபஷ்னல் இன்கம் டேக்ஸே ஜீரோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜீரோ டேக்ஸில் இருந்துகிட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அதுலேயும் நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும்னா அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் தானே உங்களுக்கு. இந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை பாருங்கள். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா 12% க்ரோ ஆகுது. 20 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 24 lakh rupees. உங்களோட மெச்சூரிட்டி 98,92,000. ஸோ உங்களோட கெயின்ஸ் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 74.92 lakh. சரி, 20வது வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபைனான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த காசை எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நார்மலாக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 1.25 lakhக்கு லாங் டேர்மாக இருந்துச்சுன்னாக்கா எல்டிசிஜின்னு சொல்லக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 1.25 lakh எக்ஸப்ஷன் இருக்குது. அதை தாண்டி எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸோ அதுக்கு 12.5% டேக்ஸை பே பண்ணுன்றாங்க. அப்படி பார்த்தாக்கா உங்களோட 74.92 இந்த ஒரு லேக்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸுக்கு 9.20 lakhs நீங்கள் டேக்ஸை பே பண்ணணும். ஆனால் நீங்கள் யூஏயில் இருக்கீங்கன்னாக்கா 9.2 lakh rupees எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதை நீங்கள் என்ன பண்ணலாம்? கம்ப்ளீட்டாக அவாய்டு பண்ணலாம். டிடிஏஏ இந்த ஒரு டேக்ஸ் ட்ரீட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ யூஏயில் இருக்கும்போது இந்தியாவும் யூஏயும் சைன் பண்ணியிருக்கிறதுனால முதல்ல எலிஜிபிலிட்டி நீங்கள் 183 days இங்கே இருந்திருக்கணும்.
அங்கே இருந்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் அந்த ஒரு டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டை அந்த யூஏஇ கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்ம் 10F அப்படின்றத நீங்கள் ஃபைல் பண்ணணும். இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயந்தான். ஒரு இண்டிவிஜுவலால் பண்ண முடியுமானாக்கா டேக்ஸ் ரெசிடென்சியை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் அந்த ஒரு தினார் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிடலாம். இதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது, சேவ் பண்ணணும். எஸ், இட் காஸ்ட் சம் மணி, பட் யூ வில் சேவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ். அண்ட் ஒரு ஆடிட்டரை பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னாக்கா அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஒரு 10F ஃபார்மை ஆன்லைனில் அவரே உங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுத்துருவார். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும், கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும், ஏன் நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீங்க. இது அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிட முடியுமா அப்படின்னாக்கா நிறைய நேரங்களில் இன்வெஸ்டர்ஸுக்கு இது தெரியறதில்லை. இந்த மாதிரி ஒரு டிடிஏஏ அக்ரிமெண்ட் இருக்குது, இந்தியாவுக்கும் யூஏஇக்கும் டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், தெரியறதில்லை. நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்குமே தெரியறதில்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக அந்த ஒரு 12.5% டிடிஎஸ்ஸை எடுத்துப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா முதல்லையே அவங்கக்கிட்ட நான் இதை மாதிரி ஒரு டிடிஏஏ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிற யூஏஇலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்கள் அப்படியே அவங்க அந்த டிடிஎஸை டிடெக்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் திரும்பவுமே அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக என்ன பண்ணலாம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரியான டிடிஏல பண்ணும்போது நிறைய ஸ்க்ரூட்டனி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. எதனாலனா 9.2 lakhs ஒரு பொட்டன்ஷியல் ரெவென்யூவை நீங்கள் அவாய்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது, பட் நீங்கள் அதை கரெக்டாக 183 days இருக்கீங்க, அந்த ஒரு டேக்ஸ் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக பக்காவாக இருக்குன்னாக்கா நத்திங் கேன் ஸ்டாப் யூ. அந்த டேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ do not wait for this. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பெனிஃபிட். மியூச்சுவல் ஃபண்டு நார்மலாகவே உங்களுக்கு அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது. அதில் நீங்கள் டேக்ஸும் சேவ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் லைக் அ டபுள் தமாக்கா உங்களுக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், ஏன் பர்சனல் ஃபினான்ஸாக இருக்கலாம், ஏதாவது அட்வைசரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐ ஹோப் ரியலி இது ஒரு குட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது மாதிரி நிறைய விஷயங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு லிட்டில் காம்ப்ளெக்ஸான விஷயம் அது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எப்படி இருக்குன்னா ஹை ரிட்டர்ன் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு வாலட்டைலாக இருக்கிறத விட கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி தானே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள், வி ஆர் ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ. ஏதோ ஒரு புது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். நிறைய விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டிஸ், பர்சனல் ஃபினான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட்.